குழந்தை வளர்ப்பு நடைமுறைகள் என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் ஐயா சிவ கதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்கள். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. அடிப்படையில குழந்தைகள் பற்றி சில விவரங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. குழந்தை வளர்ப்பு, குழந்தை குறித்த ஆலோசனைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு சரியா புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய ஒண்ணா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ குழந்தை வளர்ப்பு முறை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தைகளை சமூக வயப்படுத்துறதுக்கான சில வளர்ப்பு முறைகள் இருக்கு. கல்வி முறையா இருக்கட்டும், நலம் சார்ந்த முறைகளா இருக்கட்டும், உளவியல் சார்ந்த நலம் நடைமுறைகளா இருக்கட்டும், எல்லாவற்றிற்குள்ளும் அந்த குழந்தைகளை சமூக வயப்படுத்துறது என்பதாக இருக்கு. இப்ப இதுல என்ன கேள்வி வரும்னா, குழந்தைகளை சமூக வயப்படுத்த வேண்டியது இல்லையா என்பதாக ஒரு கேள்வி வரும். நீங்க குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும் அல்லது வேற கருத்துக்கள் மேல பேசுறதுக்கு முன்னால அடிப்படையா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இரு முனைகளுக்கு போகாதீங்க. எப்பவுமே எந்த கருத்துக்குள்ளேயும் 2 முனைகளை வச்சுட்டு அந்த கருத்தை அணுகாதீங்க. அப்படி அணுகுறீங்க அப்படின்னா ஒரு சிறந்த முடிவாக நீங்க எடுக்கவே முடியாது என்பதுதான். அப்ப குழந்தை வளர்ப்புக்குள்ள என்ன 2 முடிவு எடுக்கப்படுதுன்னா, ஒண்ணு குழந்தைகளை சமூக வயப்படுத்துறது என்பதான ஒரு போக்கு. அது வேண்டாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை வந்ததுன்னா, குழந்தைகளை ஊதாரித்தனமா வளர்க்க சொல்றீங்களா என்பதான ஒரு போக்கு. இது 2ம் பொருந்தாது. 2ம் முறையற்றது. சரி, சமூக வயப்படுத்துறது என்பது ஒரு துவக்கம். அது ஒரு நிலைப்படுத்த வேண்டிய ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தையை நீங்க சமூக வயப்படுத்துறீங்க என்றால், இந்த சமூகத்துக்குள்ள ஒரு அடிமைத்தனம் இருக்கு, அல்லது ஒரு பிற்போக்குத்தனம் இருக்கு, அல்லது நீங்க முரண்படுற ஒரு கருத்து இருக்கு, என்னவோ இருக்கு. அல்லது இந்த குழந்தை சமூகத்துக்குள்ள முற்போக்கு இருக்கு, நீங்க மாறுபடாத கருத்துகள் நிறைய இருக்கு, நீங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பு முறைகள் பொருத்தமானதா இருக்கு என்பதும் ஒரு போக்கு. இந்த 2மே 2 போக்கின் அடிப்படையில் நீங்க ஒண்ண தேர்வு செய்யலாம். இது 2 போக்குமே உங்க தர்க்கங்களின் அடிப்படையில குழந்தை வளர்ப்புல இருக்கலாம். இதுல என்ன கவனிக்கணும்னா, நீங்க எந்த போக்க தேர்வு செய்தாலும் அந்த போக்கு நிலைக்கக்கூடியது அல்ல. அது நிலைக்க முடியாது. அது மாறுதலுக்கு உட்படும். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். நீங்க முதல்ல ஒண்ணு தேர்வு செய்றீங்க. அது என்ன? குழந்தை வளர்ப்பு என்பது சமூக வயப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால், சமூகம் குழந்தைகளுக்கு உரிய ஏராளமான ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறது. சமூகம் குழந்தைகளுக்குள் நல்ல சிந்தனை முறையை வழங்குகிறது. சமூகம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி முறையை வழங்குகிறது. ஒரு கூட்டு வாழ்க்கை முறையை வழங்குகிறது. இவ்வாறாக சமூக கூட்டு வாழ்க்கை முறைக்குள் ஒரு மனிதன் முழுமை பெற முடியும் என்ற கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் சமூக குழந்தை வளர்ப்பு முறையில் இருக்கிறது என்பது உங்கள் தேர்வாக இருக்கும் என்றால், அது குற்றமல்ல, பிழையும் அல்ல. இது ஒரு துவக்க நிலை. இந்த நிலை இதைவிட மேம்பட்ட ஒன்றாக நகரக்கூடியது. இந்த எல்லையோடு இது நிற்காது, நிற்கவும் கூடாது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, சிந்தனை மேம்பாட்டில் நீங்கள் துவங்குகிற போது சமூக வயப்பட்ட இந்த போக்குகளில் நீங்கள் துவங்குகிறீர்கள் என்றால், அது துவக்க நிலைதான். இந்த நிலை நிலைக்கக்கூடாது. இந்த நிலைக்குள்
ஆழமாக ஆழமாக வளர்ச்சி அடைந்து அந்த குழந்தை சிந்தனை மேம்பாடு அடைகிற இடம் நோக்கி நகர வேண்டும், அகத்திலும் புறத்திலும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு புறம், குழந்தை வளர்ப்பு என்பது சமூக வயப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சமூகம் மனிதர்களை அடிமைகளாக உற்பத்தி செய்கிறது. சமூகத்தினுடைய கோட்பாடுகள் பரவலாக பொருளாதாரத்தை முன்வைத்த கோட்பாடுகளாக இருக்கின்றன. நவீன சமூகம் மனிதர்களை தனித்தனியாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதான ஒரு முரண்பட்ட கருத்துக்களிலிருந்து நீங்கள் குழந்தை வளர்ப்பில் சமூக வயப்பட்ட குழந்தை வளர்ப்பு வேண்டாம் என்று முடிவு செய்யக்கூடும். அதுவும் குற்றமில்லை. அதே வேளையில் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது நிரந்தரமானதல்ல, நிலை கொள்ளக்கூடியதல்ல, நிலை கொள்ளவும் கூடாது. இந்த 2 வகையான கருத்துகளும் அதன் அளவில் நடைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 2 வகையான கருத்துக்களிலும் உங்களுக்கு இருக்கிற ஐயமும் உறவாடலும் என்ன என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் குழந்தை வளர்ப்புக்கான நீங்கள் அடைய வேண்டிய வளர்ச்சி. நீங்கள் குழந்தை வளர்ப்பு என்று துவங்கியவுடன் ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு புறத்தில் பயணிப்பது என்பது முறையற்றது. அது குழந்தை வளர்ப்பு ஆகாது. குழந்தை வளர்ப்பு என்கிற கருத்தை நீங்கள் பேசுகிற போது அந்த கருத்திற்குள் நிறைய நடைமுறைகளை பட்டறிவாக பார்த்திருப்பீர்கள், ஆவணங்களாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், உரையாடல் செய்திருப்பீர்கள். எல்லாவற்றிற்குள்ளும் ஊடாக நீங்கள் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வேலையை துவங்குவீர்கள் என்பது நடக்கும். அப்படி நடக்கிற போது அந்த புள்ளி துவக்க புள்ளிதான் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது 2வது படிநிலைக்கு உயரும், 3வது படிநிலைக்கு உயரும், இன்னும் அதற்குள் உயர்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த கருத்தை நாம் ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றால், இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்கிற பெயரில் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு சிதைவும், வளர்ப்பு முறை என்கிற கருத்திற்கு எதிரான சிதைவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. வளர்ப்பு முறை என்கிற பெயரில் குழந்தைகள் சிதைவிற்கு உள்ளாகின்றார்கள். குழந்தைகளை மையப்படுத்துகிற நிலையில் வளர்ப்பு முறைகள் யாவையும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றன. நீங்க குழந்தை வளர்ப்பு முறை என்பது ஒரு தர்க்க அளவில் முரண்பட்ட சேர்மானமாக இருக்கிறது. குழந்தை என்பது குழந்தையை மையப்படுத்தி பேசப்படுகிற ஒரு உரையாடலின் சாரம். குழந்தை வளர்ப்பு முறை, குழந்தை கல்வி முறை, குழந்தையினுடைய சிந்தனை முறை என்று நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் என்றால், அது குழந்தைகள் என்று துவங்குவீர்கள் என்றால், அது குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருத்தல் அவசியம். அப்படி இருக்க வேண்டும். சரி, குழந்தை வளர்ப்பு முறை என்பதில் குழந்தைகள் மையப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்து எவ்வளவு இருக்கிறது என்கிற பகுதியில் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு இருக்கிற குழந்தை வளர்ப்பு முறையில் குழந்தைகள் மையப்படுத்தப்படவில்லை. குழந்தைகள் சமூகத்திற்காக உற்பத்தி செய்யப்படுகிறார்கள், மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள் என்கிற கருத்து இருக்கிறது. அது நடைமுறையிலும் இருக்கிறது. இந்த கருத்திற்கு மறுப்பு சொல்பவர்கள் குழந்தை வளர்ப்பு முறை என்பது வளர்ப்பு முறையை மையப்படுத்தியதாக இருப்பதால் குழந்தைகள் சிதைக்கப்படுகிறார்கள். எனவே வளர்ப்பு முறை என்பதை
மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குழந்தைகளை அப்படியே வைத்துக் கொண்டு வளர்ப்பு முறை மீது மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது குழந்தைகளும் வளர்ப்பு முறையும் சந்திக்க வேண்டும். அந்த இரு கருத்துகளும் முறைப்படி உரையாடலுக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குழந்தைகளுக்கு வளர்ப்பு முறை எல்லா வகையிலும் தேவைப்படுகிறது. அதாவது குழந்தைகளுக்கு வளர்ப்பு முறை தேவைப்படுகிறது என்பதன் உள்ளடக்கம் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்பதுதான். சரி, குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல் என்பது என்ன என்பதும், குழந்தைகளுக்கு ஏன் வழிகாட்ட வேண்டும் என்கிற சிந்தனையும் நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியது. ஒருவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒரு கருத்தை முன்வைப்பீர்கள் என்றால், அவருக்கு சற்று குறைந்த அளவு ஒன்று தெரிந்திருக்கிறது. எனவே நீங்கள் அவருக்கு வழிகாட்டுகிறீர்கள். வழிகாட்டல் என்பது அதுதான். நீங்கள் அவர்களுக்கு நடக்க தெரிந்திருக்கிறது. எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். நடைகளுக்குள் இருக்கிற இயக்கங்களை அவர்கள் நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவையும் வைத்துக்கொண்டு பாதையில் நடப்பது குறித்த ஒரு உரையாடலை செய்வதற்கு பெயர் வழிகாட்டல். நீங்கள் இந்த பாதையில் நடந்து செல்லுங்கள், இது உங்கள் நடைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதாக இருக்கிற ஒன்றை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவுகிற ஒன்றை முன்மொழிவது வழிகாட்டுதல் என்பதாக இருக்கிறது. அதற்குள் இருக்கிற வரையறை அது. ஆக குழந்தைகளுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கருதுகிற போது அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒன்று புரிந்திருக்கிறது. புரிந்த ஒன்றை நீங்கள் கொள்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்களுக்கு புரிந்த செயல்களை உள்ளடக்கமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உகந்த ஒன்றை நீங்கள் முன்மொழிகிறீர்கள் என்பதாக இந்த வழிகாட்டல் இருக்க வேண்டும் குழந்தைகளை பொறுத்த அளவில். இது என்ன நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், குழந்தைகளுக்கு ஒன்று ஏற்கனவே இருக்கிறது, அறிந்திருக்கிறது, அறிந்த அளவில் இருக்கிறது, இயங்கு முறையில் இருக்கிறது, சிந்தனை முறையில் இருக்கிறது, உளவியலாக இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே குழந்தைகளுக்கு இருக்கிற ஒன்று. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால்தான் நீங்கள் வழிகாட்டுவதற்குரிய வரையறைக்குள் வருகிறீர்கள். அது வெளியில் செல்கிற போது அந்த வரையறை மீறல் பற்றி இங்கு பொருத்தம் இல்லை என்றாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரையறை என்பதை குறிப்பிட்டு நான் சொன்னேன். குழந்தைகளுக்கு ஒன்று அவர்கள் அளவில் இருக்கிறது. அந்த இயங்கு முறைகளை, சிந்தனை முறைகளை, உளவியல் அசைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதனை புரிந்து கொள்கிறீர்கள். பின்பு அதற்கு உகந்த ஒன்றை முன்மொழிகிறீர்கள், அது இயங்குவதற்கு இசைவான ஒன்றை முன்வைக்கிறீர்கள் என்பதற்கு பெயர் வழிகாட்டல். இவ்வாறாக வழிகாட்டல்கள் நடக்க வேண்டும். இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், குழந்தைகளுக்கு தெரிந்த பகுதிகள் இருக்கின்றன, வழிகாட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம். வளர்ப்பு முறைகளில், குழந்தைகளுக்கான வளர்ப்பு முறைகளை நீங்கள் மையமாக வைத்து பேசுவீர்கள் என்றால், அந்த வளர்ப்பு முறைகள் சில திட்டங்களை வைத்திருக்கிறது. அந்த திட்டங்களுக்கு குழந்தைகளை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். 2 வயதில் என்ன செய்ய வேண்டும், 4 வயதில் என்ன செய்ய வேண்டும்,
8 வயதில், 10 வயதில், 15 வயதில் என்று இறுதி நாள் வரை என்ன செய்ய வேண்டும் என்று சில சமூக திட்டங்கள் வளர்ப்பு முறைக்குள் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு பொருந்துகிற ஒரு ஆயத்தப்படுத்துகிற வேலையை குழந்தைகள் மத்தியில் செய்வதை வளர்ப்பு முறையில் நாம் பார்க்கிறோம். இவற்றை தான் வளர்ப்பு முறை என்ற வைத்திருப்பதையும் பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு சமூகத்தின் திட்டம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றா இல்லையா என்பதற்கு நீங்கள் பதில் தேட வேண்டும். என் கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை உறவாடலுக்குள் செல்லாமல் சமூகத்தினுடைய இன்ப துன்பங்களை காணாமல் அந்த குழந்தையினுடைய வாழ்வை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே அந்த குழந்தை ஒவ்வொரு வயதிலும் தன் வாழ்க்கை பயணத்தில் தாம் சந்திக்கிற எல்லாவற்றோடும் ஒரு உறவு நிலையை ஏற்படுத்திக் கொண்டே பயணிக்கும். அவ்வாறு பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கிற ஒரு குழந்தைக்கு சமூகம் உன் குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதை அந்த குழந்தையோடு உரையாடுவதற்கான தேவை இருக்கிறது. அந்த குழந்தையோடு சமூகத்தினுடைய இந்த காட்சி வடிவங்களை, நடைமுறை வடிவங்களை உரையாட வேண்டும். சில இடங்களில் குழந்தைக்கு சில பரிந்துரைகளை வலிந்தும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். சமூக பரிந்துரைகளை குழந்தை சற்று நீங்கள் பொறுமையாகவும் ஆழமாகவும் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். குழந்தைகளுக்கு சமூகம் வைத்திருக்கிற வரையறைகள், முன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவைதான். அது எதற்கு பயன்படும் என்றால், எதற்கு உதவும் என்றால், குழந்தைகளினுடைய வாழ்க்கை போக்கில் ஏற்படக்கூடிய எல்லா ஏற்ற இறக்கங்களையும் அவற்றோடு ஏற்படுகிற உறவு நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கான வகைமையில் இந்த சமூக நடைமுறைகள், சமூக திட்டங்கள் குழந்தைகளுக்கு உதவும். எனவே சமூக திட்டங்கள் குழந்தைகளுக்கு முற்றுமுதலாக அவசியமற்றவை என்கிற முடிவிற்கு நாம் செல்லக்கூடாது. இவ்வாறு உதவுகின்றன என்பதால் சமூக திட்டங்கள் ஏதுமில்லாமல் குழந்தைகள் வாழவே முடியாது என்கிற நிலைக்கும் நீங்கள் போகக்கூடாது. மிக நுட்பமான வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் 2 பகுதிகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே குழந்தைக்கு சமூகம் வைத்திருக்கிற நடைமுறைகளை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய இடங்களில் அறிமுகப்படுத்துவதும், தொடர்ந்து அதற்குள் இருக்கிற ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய பகுதிகளை வலிந்து கவனப்படுத்துவதும் உரியதுதான். இந்த பார்வையில் நீங்கள் குழந்தை வளர்ப்பு குறித்து உங்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். முதலில் சொன்னது குழந்தைகளை மையப்படுத்துவதாக வைத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும் என்பதாக தரிகட்டு நடக்க விடுவதும், அல்லது அதற்கு நேர் எதிரான திசையில் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, எல்லாவற்றையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற இறுக்கத்திற்குரிய நிலையுமாக நடத்தப்படுகிற நடைமுறைகளை உங்கள் பார்வையிலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் அல்லது யார் ஒருவரும் எல்லாமும் அறிந்தவராக இருக்க முடியாது. அதே வேளையில் வழிகாட்டல்கள் மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பவராகவும் இருக்க முடியாது. இது நிலை. ஆக இந்த நிலைக்குள் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நாம் செயல்பட வேண்டியது என்ன என்றால், எல்லாமும் தெரிந்த ஒருவராக இல்லை.
எல்லாமும் தெரிந்த ஒருவராக இல்லை. ஒருவர் தன்னளவில் தெரிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார், வளர்ச்சி அடைந்திருக்கிறார். என்றாலும் அவருக்கு புதிய வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் அவர் வழிகாட்டலை பெற்றுக்கொள்வதால் அவருக்கு எதுவும் தெரியவில்லை என்று நீங்கள் அதிகாரம் செய்யக்கூடாது. அது அத்துமீறக்கூடாது. இது ஒரு புறம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படைக்கும் அடிப்படையானது. இன்னொரு புறம் ஒருவருக்கு வழிகாட்டல் அவசியமாகிறது என்பதையும், அதே வேளையில் வழிகாட்டலுக்குள் அவர் கவனிக்காது நகருகிற பகுதியை வலிந்து கவனப்படுத்துவதும் அவசியமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து பொறுப்பாற்ற வேண்டியது தேவை. அவ்வாறு தேவைப்படுகிறது. நீங்கள் அவ்வாறு பொறுப்பேற்க வேண்டும். அதே வேளையில் இவ்வாறு கவனப்படுத்தக்கூடிய நடைமுறைகள் இருக்கின்றன என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் நீ இப்படி இருக்கிறாய், அப்படி இருக்கிறாய், நீ இதை நம்பிதான் இயங்க வேண்டும் என்று அவர் மீது அழுத்தம் கொடுப்பது அத்துமீறுவதாகும், அதிகாரம் செய்வதாகும். அதுவும் முறையற்றது. எனவே வழிகாட்டல் என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்குள் அதில் ஈடுபடுகிற இருவரும், வழிகாட்டல் என்கிற முறையில் ஈடுபடுகிற இருவரும், குழந்தைகளும் வழிகாட்டுபவரும், அல்லது வளர்ப்பு முறை என்று இருக்கிற இந்த பகுதியில் அதில் ஈடுபடுகிற இருவரும், சமூகமும் அதற்குள் சமூகத்தின் சார்பாக இருக்கிற அந்த வழிகாட்டியும் அதற்குள் நுழைகிற வழிகாட்டுதல் தேவைப்படுகிற ஒருவரும் என்பதாக இந்த இந்த கருத்துக்களை நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும். முதலில் சொன்ன குழந்தைகள் வழிகாட்டுபவர் என்கிற நிலையில் நீங்கள் பயணிக்கிற போது இதற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆழ்ந்து புரிந்து கொண்டு உடன் பயணிக்கிற நபராக நீங்கள் உங்களை பொருத்திக் கொள்வதுதான் முறை. அல்லது இந்த புறத்தில் சமூகம் என்கிற நிலையில், வளர்ப்பு முறை என்கிற நிலையில் உடன் பயணிக்கிற ஒருவராக இருப்பதும், அவருக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை கவனத்தில் முன்வைப்பதும் செய்கிற அதே வேளையில் அவர் இவற்றையெல்லாம் கவனித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் வலிந்து சொல்வதற்கும் வேலை இல்லை என்கிற சிந்தனையும் நீங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பண்டமாக பார்க்கப்படுகிறது. இத்தனை வளர்ப்பு முறைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கின்றன என்றால், நீங்கள் பார்க்க வேண்டிய முறையில் அதை பார்க்கவில்லை. நீங்கள் பார்க்க வேண்டிய முறையில் அதற்குள் எந்த ஒரு கூறையும் நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் அப்படிப்பட்ட கூறுகளோடு பார்க்க வேண்டும். இப்படி பார்க்காததனுடைய விளைவாக குழந்தை வளர்ப்பு முறை, குழந்தைகள் பற்றிய உரையாடல், குழந்தைகள் பற்றிய சிந்தனை முறை பண்டமாக மாறியிருக்கிறது, ஒரு வணிகமாக மாறியிருக்கிறது. அந்த வணிகத்தில் நீங்கள் எல்லாம் நுகர்வோர்கள் அல்லது பயனாளிகள். உங்களுக்கு ஒரு தீப்பெட்டி தேவைப்படுவதற்கு என்ன அணுகுமுறை வைத்திருக்கிறீர்களோ, அதை போலவே குழந்தை வளர்ப்பு முறைக்கும் அணுகுமுறைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய குழந்தை வளர்ப்பு குறித்தான வளர்ச்சி நிலை. இந்த வளர்ச்சி நிலையில் நீங்கள் வந்து நிற்பது வியப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் நீங்கள் நிலை கொள்ளக்கூடாது என்பது என் வேண்டல். எனவே இந்த நிலையிலிருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவற்றை உங்களோடு
பேச வேண்டும் என்று இந்த உரையாடலை உருவாக்கி இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு என்பது வணிகம் அல்ல. இன்னும் துல்லியமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், குழந்தை வளர்ப்பு என்பதை, குழந்தை வளர்ப்போம் என்பதை நீங்க கைவிடுவது உகந்தது. குழந்தை வளர்கிறது. வளர்கிறது என்பது தலையிடாமல் நிகழ்வது. ஒரு மரம் வளர்கிறது என்றால் அதற்குள் வளர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு மரம் வளர்கிறது, ஒரு செடி வளர்கிறது. நீங்கள் வளர்கிறது என்று மனிதர்களை தவிர வேற எதை பார்த்தாலும் வளர்கிற ஒன்றில் நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை. வளர்க்கிற ஒன்றில் நீங்கள் செய்வதற்கு ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஏராளமான நடைமுறைகளையும் சூத்திரங்களையும் பயன்படுத்தி வளர்த்து முடித்த பிறகு உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அப்படி ஒன்றை வளர்த்திருப்பீர்கள். நான் ஒரு சான்று சொல்கிறேன். ஒரு நாய்க்குட்டிக்குரிய மூலப்பொருட்களை உங்களிடம் கொடுத்து அதை நீ உருவாக்கிக் கொள்ளலாம், அதற்கு நீங்கள் உயிர் கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு அதிகாரத்தையும் உங்களிடம் கொடுத்தால், நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற, சேர்த்து வைத்திருக்கிற நாய்க்குட்டி எப்படி வளர்ந்து நிற்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த நாய்க்குட்டி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவியோ கணவனையோ மட்டும் குலைக்கும். உங்கள் விருப்பத்திற்கு உள்ளானவர்களை அது குலைக்காது. வெளியில் தெருவில் இருக்கிற போது, நடந்து அழைத்து செல்கிற போது, நீங்கள் விரும்பினால் அருகே வருகிற நாய்களை குலைக்கும்படி வளர்த்திருப்பீர்கள். உங்களுக்கு தலைவலி இருக்கிறது என்றால் பக்கத்தில் வருகிற நாய்களோடு சண்டை போடக்கூடாது என்று வளர்த்திருப்பீர்கள். இப்படியான ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் வளர்ப்பீர்கள். நீங்கள் பயணிக்கிற போது முதல் நாள் பயணத்தில் என்ன சிந்தனையில் இருக்கிறீர்களோ அதற்கும் பயிற்சி அளிப்பீர்கள். 2ஆம் நாள் சிந்தனையில் என்ன இருக்கிறீர்களோ அதற்குரிய பயிற்சியும் அந்த நாய்க்குட்டிக்கு அளித்திருப்பீர்கள். உங்களைப் போலவே பக்கத்தில் வீட்டில் ஒருவர் நாய்க்குட்டியை வளர்த்திருப்பார் என்றால் அந்த நாய்க்குட்டிக்கும் இந்த நாய்க்குட்டிக்கும் எந்த பொருத்தமும் இல்லாத வளர்ச்சி முறை நடந்திருக்கும். இப்படித்தான் வளர்ப்பு முறை நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வளர்ப்பு முறை. வளர்ச்சி என்பது அப்படி அல்ல. நீங்கள் 2 அருகம்புல்லினுடைய பண்பினை எந்த பூகோள அமைப்பில் உருவாயிருந்தாலும் 2 புற்கள் வேறு வகையான பண்போடு இருப்பதை நீங்கள் காணவே முடியாது. சூழல் கருதி சில வெளிப்பாடுகள் மாற்றம் அடைந்திருக்கும். மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு புள்ளினமும் வெப்ப பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளினமும் வெளிப்படும் நிலையில் சில மாற்றங்களை நீங்கள் காணலாம். ஆனால் அடிப்படை பண்பு நிலையில் அந்த 2 புள்ளினத்தினுடைய 2 வகைக்கும் எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. எத்தகைய பரிசோதனைக்கு உட்படுத்தினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. இது வளர்ந்தது. 2 பக்கத்து வீட்டில் வளர்கிற 2 நாய்க்குட்டிகள் ஒன்று போல் இல்லை என்றால் அது வளர்த்தது. இதுதான் வளர்ப்பு முறைக்கான அளவு. இப்படித்தான் இருக்கிறது வளர்ப்பு முறைகள். எனவே நீங்கள் வளர்ப்பு முறை என்கிற சிந்தனையை கைவிட்டால் கூட நான் மகிழ்வேன். வளர்ப்பு முறை சிந்தனையை கைவிட்டு வளர்ச்சி என்னவாக நிகழ்கிறது என்பதை நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனைக்குள் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஈடுபடுத்துகிற போது உங்களுக்கு வளர்ப்பு முறை குறித்த புதிய வெளிச்சங்களை நீங்கள் உணர முடியும். அது தனிப்பாடம். அதற்குள் போக வேண்டாம். ஆனால் வளர்ப்பு முறை என்கிற சிக்கல் வளர்ச்சி போக்கிற்கு பொருந்தாத வண்ணத்தில் இன்று வளர்ந்திருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது. எனவே வளர்ப்பு முறை என்கிற சிந்தனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வளர்ச்சி போக்கிற்கு நீங்கள் உதவுகிற அல்லது ஒத்துழைப்பு தருகிற நிலைக்கு நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உரையின் நோக்கம். ஒரு வளர்ச்சி போக்கு இருக்கிறது. அந்த வளர்ச்சி போக்கிற்கு என்ன பொருள் என்றால், வளர்கிற ஒரு உயிர் தோற்றம் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் தானே ஈர்த்து கொள்ளும். இது அதற்குள் இருக்கிற உயிரியல்பு.
அப்படி ஈர்த்து கொண்டது போக வேற ஏதாவது கவனப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதற்கான முன்மொழிவை நீங்கள் முன்வைக்கலாம். அதற்கான முன்மொழிவை நீங்கள் சொல்லலாம். அந்த முன்மொழிவை பெற்றுக்கொள்கிற உரிமையும் பொறுப்பும் வளர்ச்சி போக்கில் இருக்கிற அந்த உயிர் தோற்றத்தின் பார்ப்பட்டது. அப்படி நீங்கள் ஒன்றை முன்வைக்கிறீர்கள், ஒன்றை கவனப்படுத்துகிறீர்கள் என்றால், உண்மையிலேயே அது கவனத்திற்குரியது என்றால், அந்த வளர்ச்சி போக்கில் இருக்கிற உயிர் தோற்றம் அதை பெற்றுக்கொள்ளும் என்பது இயற்கையின் நியதி. அதில் மாற்றமெல்லாம் இருக்காது. அது பெற்றுக்கொள்ளும். உண்மையிலேயே உங்களுடைய சிந்தனை மேம்பாட்டின் பார்ப்பட்டு ஒன்று வளர்ச்சி போக்கில் இருக்கிற ஒன்றிற்கு கூடுதலாக இந்த கவனங்கள் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிற போது அதனை முன்வைப்பீர்கள் என்றவுடன் அது மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த உயிர் தோற்றம் உங்கள் முன்வைப்பை பெற்றுக்கொள்ளும் என்பது இயற்கையினுடைய நியதி. இந்த வகையில் உங்களது வளர்ச்சி போக்கிற்கு உரிய ஒத்துழைப்பாக சிந்தனை முறை இருக்கும் என்றால், உங்களது சிந்தனை முறை இவ்வாறு இருக்கும் என்றால், அது மேம்பட்டு கொண்டிருக்கிறது. இது குழந்தை வளர்ப்பு முறைக்குள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுப்படையாக குழந்தைகளை நீங்கள் தயவு செய்து பேசாதீர்கள். குழந்தைகளை நீங்கள் பொதுப்படையாகவும் பேச வேண்டாம், தனியாகவும் பேச வேண்டாம். குழந்தைகள் அல்லது முதியவர்கள் என்கிற சிந்தனை அடிப்படையில் மேற்கத்திய சிந்தனை, அடிப்படையில் தர்க்க ரீதியாக மட்டும் அணுகுகிற சிந்தனை. உண்மையிலேயே குழந்தைகளும் பெரியோர்களும் என்கிற இந்த வளர்ச்சி போக்கிற்கு இடையே இருக்கிற உறவு என்ன என்றால், ஒரு விதை குழந்தை, ஒரு மரம் பெரியவர். அதுதான் ஒரு விதை குழந்தை. அதே விதை இளமையாகிறது, பருவம் எய்துகிறது, வளர்கிறது, மகரந்த சேர்க்கை செய்கிறது, பெரும் மரமாக இருக்கிறது, கூடாக மாறுகிறது, சூழல் முழுவதும் பசுமை நிலை கொள்வதற்கு பங்காற்றுகிறது. இது வயது முதிர்ந்த நிலை. இப்படித்தான் நீங்கள் குழந்தைகளை பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி பார்க்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். குழந்தைகளை தனியாக வளர்ப்பது என்பது அடிப்படையில் நான் முதலில் குறிப்பிட்டது போல வணிகமாகி கொண்டிருக்கிற சிந்தனை போக்கு. குழந்தைகளை வளர்க்கக்கூடாது என்பது வணிகமாகி போயிருக்கிற சிந்தனை போக்கினுடைய எதிர்வினை. அவ்வளவுதான். குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பது குறித்த உரையாடலும், குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டாம், அதுவே வளர்ந்து கொள்ளும் என்கிற உரையாடலும் அடிப்படையில் வணிக போக்கிற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. எனவே குழந்தை வளர்ப்பு என்கிற உரையாடலை அல்லது குழந்தை வளர்க்க வேண்டும் என்கிற உங்களது சிந்தனை போக்கினை வளர்ச்சி போக்கில் இருக்கிற ஒரு உயிர் தோற்றத்திற்கு நாம் உதவுகிறோம், ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், அல்லது அந்த வளர்ச்சி போக்கில் இருக்கிற உயிர் தோற்றத்திற்கு உரிய ஒன்றை நம் பட்டறிவின் பார்ப்பட்டு காட்சிப்படுத்துகிறோம், முன்வைக்கிறோம் என்பதாக மாற வேண்டும். அவ்வாறு மாறும் என்றால் அந்த வளர்ச்சி போக்கில் இருக்கிற அந்த உயிர் தோற்றம், குழந்தை என்று நீங்கள் பெயர் சூட்டுகிற அந்த உயிர் தோற்றம், அதனுடைய கவனத்திற்கு நீங்கள் முன்வைக்கிற முன்வைப்பு பொருந்தும் என்றால் கேள்வி இல்லாமல் பெற்றுக்கொள்ளும். மிகுந்த நன்றியோடு கேள்வி இல்லாமல் பெற்றுக்கொள்ளும். இது தொடர்ந்து நிகழ்வது அப்படித்தான் நிகழும். எனவே குழந்தை வளர்ப்பு என்கிற சிந்தனையில் இருக்கிற உங்கள் நிலைத்தன்மையை கலைத்துவிட்டு உங்கள் சிந்தனை நிலையில் சற்று மேம்பட்ட படி நோக்கி நீங்கள்
நகர வேண்டும் என்று வேண்டுகிறேன். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.